என்றால் இவர்களை காதலிப்பதை போல் நடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இங்கிருந்து தப்பிக்க முடியும். சத்யா, சத்யாவா? ஓய், என்ன ஊழி ஆயிங்க வந்து விட்டது. ஐயோ, இவ்வளவு சீக்கிரமாவா? என்னது? நீங்க என்ன சொன்னீங்க? மனதில் ஆசை. எனக்கு அதை தான் நானும் சொன்னேன். சத்யா, எனக்கு உனக்கு இருக்கும் ஆசை எனக்கும் இருக்கு. அப்படியா? இல்லை என்று சொல்ல இல்லை என்று மறுக்கவில்லை. இருந்தாலும் நான் எதற்காக பொறுமையாக இருந்தேன் தெரியுமா? எதற்காக? நீர் உண்மையிலேயே என்னை நேசிக்கின்றீரா இல்லையா என்று நான் சோதித்து பார்த்தேன். என் மீது சந்தேகமா? காதலிக்கிற ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, உங்களை தவறு. சத்தியமா, உங்க மேல சத்தியமா வேறொரு ஆம்பளை எட்டி கூட பார்க்க மாட்டேன். என் மாசற்ற மாணிக்கமே, மாணிக்கமே, மாதர் குல மணி விளக்கு, என் பெண் குலத்தின் பொன் விளக்கு, என் குடும்பத்தின் குத்து விளக்கு, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? தெரிந்தமா என் மீது உங்களுக்கு சந்தேகம் வந்து விட்டது. என்ன செய்வது? சத்யா, சத்யா, இந்த நிலைமையில் உன்னை பார்க்கும் போது எப்படி இருக்கிறது? சூண்டர் ஈசும் கதிரவனுக்கோ பகல் சொந்தம், சுழன்று வரும் நிலவுக்கு இரவு சொந்தம், தங்க குலத்திற்கு தாமரை சொந்தம், தாமரை மீது உள்ள வாணிக்கு நீரை சொந்தம், அசைந்து வரும் நீருக்கு ஓடை சொந்தம், இசைப்பாடு குயிலுக்கு சோலை சொந்தம், இனியும் என் தென்றலுக்கு மாலை சொந்தம், இரண்டடி குரலுக்கு வள்ளுவன் சொந்தம், பொன்னின் மேல் குடிவந்த முருகனுக்கு வள்ளி சொந்தம். சுருக்கமாக சொல்லப்பட்டா இன்று முதல் சத்யா, தெரியாதுயா, காதுக்கே தெரியாதுன்னு இப்ப ஃபுல்லா வர்ணிக்கிறேன். சத்யா, முத்தமிழோடு காலம் முழுவதும் நீங்க நாளை இப்படியே ஆடி பாடிக்கொண்டிருந்தால் என்னுடைய தங்கையின் திருமணத்தை பார்க்க முடியாது. சென்று என்னுடைய தங்கையின் திருமணத்தை பார்த்துவிட்டு விரைவில் வந்து உன்னை நான் சந்திப்பேன். உங்களுக்காக காத்து கொண்டிருப்பேன். ஆனால் ஒரு நிபந்தனை, நான் சென்று தங்கை திருமணத்தை பார்த்துவிட்டு வருவரை இந்த சொர்க்க வாயிற்படி எனக்காகவே திறந்து சத்தியமா உங்களுக்காக மட்டும்தான். சென்று வரட்டும். பயப்படாத, போய் வாங்க. பாய். இது வரைக்கும் வரவில்லையே, வரட்டும். இல்லப்பா, மருதான பாருங்களா? நீங்கள் உடைத்தபடி மருதாட்டுக்கு சென்று படிப்படத்தை வசூலித்துக் கொண்டு வந்திருக்கிறேன்.
முடியாது. அவர்கள் அணிந்திருந்தவர்களுக்கு உயர்ந்த முத்தாரமாக இருக்கிறது. முத்தாரமா? அம்மா கிட்ட அம்மா கொடுப்பா. ரொம்ப அழகா இருக்குது. என்னங்க இருந்தாலும் நீங்க திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கன்ற. நான் செய்யறேங்க. இப்போ 4 மாசம் நடக்க போற கல்யாணம். கல்யாணம் சும்மா அப்படியே கிராண்டா இருக்கணும். கல்யாணத்துக்கு முக்கியமானது அது மனமேட்ற சரி திருட்டு மீன் பிடிக்கிற புத்தி போதா உன்னை விட்டு மாட்டி சொல்லியா எல்லாம் ஓட்டில போயிட்டு ஒரு குஞ்சு கூட இல்லையா என்ன குஞ்சியா மீன் குஞ்சியா மொட்டை மொட்டையா பேசுனீங்கன்னு வச்சுக்க இன்னைக்கு பட்டை வாங்கிட்டீங்க பணம் மேல போடுறா போய் மாப்பிள்ளை வச்சுட்டு ஓடு மாப்பிள்ளை இந்நாட்டு மன்னரா என்ன கல்லா இந்நாட்டு மன்னர் விக்கிற கல்லுகிறாரு அப்ப இந்நாட்டு மகாராணியா நக்கற கல்லியா ஏண்டா ஒரு நாட்டு மகாராணி எங்க இருப்பாங்க நான் உன்ன சொன்னேன் உங்க அம்மா சொன்னமா சொல்லவே உங்க அம்மாவே உட்காருங்க ஐயா ஏய் பேசுமா போய் கொஞ்சம் ஓடு போற அவன் செய்ய மாட்டானா இவன் செய்ய மாட்டானா இவன் செய்ய மாட்டானா செய்யணும் மூதேவி அறிவிக்க அவளுக்கு என்ன தெரியும் ஒருத்தர் என்ன வேலை அரண்மனை எவ்வளவு வேலை இருக்குது ஆமா நான் ஒருத்தனமா செய்யறேன் ஏண்டா அரண்மனைக்கு காவல் வந்து இங்க இருப்பா இருக்க வேண்டிய இதை செய்யணும் நீங்க செய்ய மாதிரி யாரும் செய்வாங்க அந்த கண்ணாடி எங்கமா செய்யறாங்க நல்லா சாப்பிடலாம் எட பார்த்து சைலண்ட் பேசாம அமைதியா இருக்கு ஏண்டா அவன் தான் வேலை செய்ய தெரியுது இல்ல அவனை தட்டி எழுப்பி அடித்தானே இனிமே கேட்க மாட்டியா அவன் தான் வச்ச வராட்டு போட்டு எனக்கு என்ன உனக்கு என்ன உன் வேலை பாடுறா நீ டேய் நான் பார்த்து தான் பாக்குறேன் நான் பாக்குறேன் ஏய் முதுவி வேலைமா ஏண்டா மாலை பஸ் வந்துடா கையில போடு